கண்களில் துளியும் இரக்கத்திற்கான அறிகுறி கூட இல்லை. கத்து கத்து, எவ்வளோ வேணாலும் கத்து, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்னை காப்பாத்த இங்க எவனும் வரமாட்டான். உன்னோட பேரண்ட்ஸ் இந்நேரம் நெருப்புல எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்க. இனிமே உனக்கு இங்க யாரும் இல்ல, பேசாம எங்க கூட வா என்று ஒருவன் சொல்ல அந்த பெண் பயந்து அவர்களிடமிருந்து தப்பிச் செல்ல போராடினாள். உடனே அவளுடைய கையை மேலும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, ஏய், மறண்டு பிடிக்காம ஒழுங்கா எங்க கூட வந்துடு. எனக்கு ஹண்டிங் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் உன்ன மாதிரி மான் குட்டிய வேட்டையாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாடி, மறண்டு புடிச்சான்னு வையே, உன்னையும் இந்த நெருப்புல தூக்கி போட்டு தந்தூரி மாதிரி பொரிச்சு சாப்பிடுவோம் என்று மிரட்டினான். அவள் கருணைக்காக கெஞ்சிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவர்களிடம் கருணை என்ற வார்த்தைக்கே இடமில்லை. அப்போது திடீரென பலத்த சத்தம் கேட்க ரவுடிகள் எல்லோரும் சத்தம் வந்த பக்கத்தை திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் கூட்டத்தில் ஒரு ரவுடி தலை திருகப்பட்டு கீழே சுருண்டு கிடந்தார். அதை பார்த்து எல்லோரும் திடுக்கிட்டார்கள். யாரது? ஏய், யாரு என்று சத்தமாக கேட்க அங்கே என்ன நடக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்குள் இன்னொரு ரவுடியும் சரிந்து கீழே விழுந்தான். அதை பார்த்த மற்றொரு ரவுடி பயத்தில் நடுங்கினான். டேய், யாருடாது? தில்லு இருந்தா எதிரில் வந்து நில்லுடா, பார்க்கலாம் என்று சொல்லி முடிப்பதற்குள் சிவா அவர்களுக்கு எதிரில் வந்து நின்றான். அந்த ரவுடி இன்னும் கூட அந்த பெண்ணை பிடித்துக் கொண்டிருந்தான். சிவா கர்ஜிக்கும் குரலில், உனக்கு ஹண்டிங் ரொம்ப பிடிக்கும்ல? நீ உண்மையான ஹண்டரா இருந்தா எங்க என்ன மாதிரி சிங்கத்தை வேட்டையாடுங்க, பார்க்கலாம் என்றார். உடனே மற்ற ரவுடிகள் சிவா மீது ஆவேசமாக பாய்ந்தார்கள். ஆனால் இந்த ஃபைட் தான் அவர்களுடைய கடைசி ஃபைட் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிவா அவர்களோடு ஃபைட் பண்ணி கொண்டிருக்க ஒரு கட்டத்துக்கு மேல் அவனை சமாளிக்க முடியாது என்று தெரிந்தவுடன் ஒருவன் கன்னை எடுத்து விட்டார். ஆனால் சிவா அதற்காக அலட்டிக் கொள்ளவில்லை. அருகில் இருந்த ஒரு சிறிய கம்பியை எடுத்து அவன் மீது வீச அது அவன் கையில் பட்டு கன் கீழே விழுந்து விட்டது. அவன் மீண்டும் குனிந்து எடுப்பதற்குள் இன்னொரு கம்பியை எடுத்து வீச அது அவன் மார்பில் சொருக அவன் அலறிக்கொண்டே கீழே விழுந்து விட்டான். அவன் உடலில் இருந்து வழிந்த ரத்தம் தண்ணீரோடு கரைந்து அந்த இடமே இரத்த வெள்ளமாக மாறியது. மற்றொரு ரவுடி சிவாவை நோக்கி ஓடி வர சிவா அருகில் கிடந்த ஒரு இரும்பு சங்கிலியை எடுத்து அவன் காலை நோக்கி வீசினான். அது அவன் காலில் சுற்றி கொண்டது. அவன் தடுமாறி கீழே விழுந்தான். சிவா அந்த சங்கிலியை இறுக்கி ரூஃபின் கொக்கியில் தலைகீழாக தொங்கவிட்டான். அவனை தொங்கவிட்ட பிறகு திடீரென ஒரு ரவுடி பின்னால் இருந்து சிவாவை தாக்க முயன்றான். சிவா அருகில் ஏதாவது பொருள் கிடைக்கிறதா என்று பார்த்தான். ஆனால் அங்கே எதுவும் இல்லாததால் அவனுடைய தாக்குதலை தடுத்து தன் கையாலேயே அவனை ஓங்கி ஒரு குத்துவிட இரத்தத்தை கக்கியபடி அவனும் கீழே விழுந்து விட்டான். கர்ச்சீஃபில் அவன் தன் முகத்தை மறைத்திருந்தாலும் அவனுடைய கோபம் அவன் கண்ணில் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் மனிதனோடுதான் சண்டை போடுகிறோமா அல்லது ஒரு பேயோடு சண்டை போடுகிறோமா என்று அவர்களுக்கே தெரியாத அளவுக்கு சிவா மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தான். இப்போது அந்த பெண்ணை பிடித்திருந்த ரவுடி அவள் கையை விட்டுவிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தான். அதை பார்த்த சிவா அங்கே கிடந்த ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து அதை அவன் தலையை நோக்கி வீசி எறிந்தார். அது சத்தத்தோடு சுழன்று கொண்டே சென்று அவன் பின்மண்டையில் வேகமாக தாக்கியது. அவன் உடனே மயங்கி தரையில் விழுந்து விட்டான். அவன் தலையிலிருந்து ரத்தம் வெளியேறி தண்ணீரோடு கரைந்தது. இப்போது 2 ரவுடிகள் மட்டுமே மிச்சம் இருந்தார்கள். அவர்கள் சிவாவை பார்த்து நடுங்கினார்கள். ஆனால் தப்பித்து ஓடினாலும் சிவா விடமாட்டான் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் இருவரும் கைகளை கூப்பி, எங்களை விட்டுருங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினார்கள். சிவாவின் அகராதியில் பெண்களை துன்புறுத்துபவர்களுக்கு மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே இடமில்லை. அவன் அவர்களை தனக்கு அருகில் வரும்படி அழைத்தான். இருவரும் பயந்து கொண்டே அருகில் வர, உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அதனால நான் உங்களை கொல்ல போறதில்ல. பட் நீங்க செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஒன்னு செய்யலாம், இனிமே எந்த பொண்ணை பார்த்தாலும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஞாபகம் வர்ற மாதிரி ஒன்னு பண்ணுவோமா என்று கேட்க இருவரும் நடுங்கினார்கள். சிவா இருவரின் கையையும் பிடித்து பின்னோக்கி திருப்பி ஒரே நேரத்தில் இருவரின் கையையும் உடைத்தார். வலி தாங்க முடியாமல் இருவரும் அலறினார்கள். பின் இருவரையும் விட்டுவிட்டு சிவா அந்த பெண்ணுக்கு அருகில் சென்றான். அவள் இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். பயப்படாதம்மா, உன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒன்றும் ஆகல, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. நீ அவங்க கிட்ட போ, இனிமே யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, தைரியமா போ என்று சொல்லி அவளை மீண்டும் சர்வன்ட் குவார்ட்டர்ஸுக்கு அனுப்பி வைத்தார்.
அவள் கண்ணீரோடு கைகூப்பி சிவாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். சிவாவும் அங்கிருந்து சென்றுவிட சில நிமிடங்களுக்கு பிறகு விக்ரம் அந்த இடத்துக்கு வந்தார். கீழே நெளிந்து கொண்டிருந்த 2 பேரையும் பார்த்து, "ஹேய், யார் உங்களை இப்படி பண்ணது?" என்று கேட்க, "அவன் யாருன்னு தெரியல, திடீர்னு வானத்திலிருந்து குதிச்சு வந்தான். நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஆட்டம் காட்டிட்டு மறுபடியும் மறைஞ்சு போயிட்டான்" என்றான். அதை கேட்டு கோபமடைந்த விக்ரம் அவனை ஓங்கி அறைந்தான். தண்ணீர் சத்தத்தையும் தாண்டி அந்த அறையின் சத்தம் பலமாக எதிரொலித்தது. "குடிகார நாயே, ஒரு காரியத்தை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல? கேட்டா மேல இருந்து குதிச்சான்னு கதையா விடுற? பாக்க எப்படி இருந்தான்னு சொல்லு" என்று கேட்க, வலியால் முனகிய மற்றொருவன், "பாஸ், நாங்க சொல்றது உண்மைதான். அவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. அவன் முகத்தை கர்ச்சீஃபால மூடி இருந்தான். அதனால அவன் முகத்தை எங்களால பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு, அவனை எதிர்த்து சண்டை போட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது" என்றான். "ஷட் அப், யூஸ்லெஸ் இடியட்" என்றவன் அங்கே நிலைமை மோசமாவதை உணர்ந்து உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆக வேண்டும் என்று நினைத்தான். பயத்தோடு ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்தான். பின் அவசர அவசரமாக தன்னுடைய காரில் ஏறி வேகமாக காரை ஸ்டார்ட் செய்தான். சில அடிகள் முன்னோக்கி மூவ் பண்ண பலத்த சத்தத்தோடு ஏதோ ஒன்று அவன் கார் மீது வந்து விழுந்தது. உடனே பீதி அடைந்து பிரேக் அடிக்க ஃப்ரண்ட் கிளாஸ் மீது அவனுடைய அடியால் ஒருவன் இரத்த வெள்ளத்தில் விழுந்து பின் சரிந்து கீழே விழுந்தான். விக்ரமின் நெற்றியில் வியர்வை வழிந்தது. மீண்டும் ஆக்சிலரேட்டரை அழுத்தினார். அப்போது ஹெட்லைட் வெளிச்சத்தில் சிவா எதிரில் நிற்பதை பார்த்த விக்ரம் திடுக்கிட்டு சடன் பிரேக் அடித்து நிறுத்தினார். "சிவா" என்று முணுமுணுக்க சிவா முன்னோக்கி நகர்ந்து வந்தார். அவனுடைய கண்ணில் கோபம் தெளிவாக தெரிந்தது. "விக்ரம், நீ இவ்ளோ சீப்பா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன பழி வாங்கத்தானே இந்த வேர் ஹவுஸுக்கு பாம்பு வச்ச? யூ நோ ஒன் திங், இந்த வேர் ஹவுஸை நான் போன மாசமே வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன். அப்படியே இது என்னோடதா இருந்தாலும் இதை அழிக்கிறது மூலமா உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது" என்று அலட்சியமாக சொல்ல, இதை கேட்டவுடன் விக்ரமின் கோபம் மேலும் அதிகமாகிவிட்டது. "விக்ரம், நல்லா கேட்டுக்க. பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். இதுல ஒண்ணு நீ தோக்கணும், இல்ல நான் தோக்கணும். அப்பாவி மக்கள் இல்ல. நீ பண்ண இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. அதையும் மீறி நீ முன்னாடி வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது" என்று மிரட்டினான். உள்ளே பயம் இருந்தாலும் சிவாவிடம் அதை காட்டிக்கொள்ள விரும்பாத விக்ரம் தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு ஒரு ஃபேக் ஸ்மைலோடு, "ஏய் போதும்டா, உன்னோட வெத்து மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல" என்றான். அதை கேட்டு சிவா சிரித்தான். அவனுடைய சிரிப்புக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருப்பது போல தோன்றியது. "நான் உன்னை மிரட்டல விக்ரம், உண்மையாதான் சொன்னேன்" என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய வாட்சை பார்த்தான். "ஓ காட், ஒன்லி 10 செகண்ட்ஸ் மோர். சாரி விக்ரம், இன்னும் 10 செகண்ட்ல நீ உன் கார்ல இருந்து வெளியே வரலனா காரோட சேர்ந்து நீயும் சாம்பல் ஆயிடுவ" என்றான். இதை கேட்டவுடன் விக்ரமின் முகத்தில் இருந்த கொஞ்ச நஞ்ச சிரிப்பும் அடியோடு மறைந்து விட்டது. "ஏய், நீ என்ன சொல்ற? ஆர் யூ ஜோக்கிங்?" என்று பதட்டத்தோடு கேட்டான். சிவா சீரியஸாக கவுண்டவுனை எண்ண ஆரம்பித்தான். 8, 7, 6 என்று சொல்லிக் கொண்டிருக்க விக்ரமின் நெற்றியில் வியர்வை வழிந்தது. அவனுடைய கண்கள் அங்குமிங்குமாக அலைந்தன. சிவா இன்னும் நிறுத்தவில்லை. 5, 4 என்று சொல்லிக் கொண்டிருக்க விக்ரம் உடனே வெளியே இறங்கி காரை விட்டு தூரமாக ஓடினார். ஒரு சில செகண்ட்ஸ் காத்திருந்தான். ஆனால் காருக்கு ஒன்னும் ஆகவில்லை. ஆழமான மூச்சை இழுத்து விட்டபடி, "அப்பாடா, என் காருக்கு ஒன்னும் ஆகல" என்று சொல்லிக்கொண்டே காரை நோக்கி திரும்ப அவன் கண்ணெதிரிலேயே அவனுடைய கார் பலத்த சத்தத்தோடு வெடித்து சிதறியது. சிவாவை பழிவாங்குவதற்காக விக்ரம் அவனுடைய வேர்ஹவுஸுக்கு பாம் வைத்தார். ஆனால் அந்த வேர்ஹவுஸை சிவா வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டான் என்று அவனுக்கு தெரியவில்லை. சரியாக அந்த இடத்திற்கு வந்த சிவா புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தீயை அணைத்து சர்வன்ட் குவார்ட்டர்ஸில் இருந்தவர்களின் உயிரை காப்பாற்றியதோடு மட்டுமில்லாமல் ரவுடிகளிடமிருந்து ஒரு பெண்ணையும் காப்பாற்றினார். பின் விக்ரமுடைய காரில் பாம் இருப்பதாக சொல்ல விக்ரம் உயிருக்கு பயந்து காரில் இருந்து இறங்கி வேகமாக ஓடினார். சில வினாடிகளுக்கு பிறகு ஓரிடத்தில் நின்று திரும்பி பார்க்க அவன் கண்ணெதிரிலேயே அவனுடைய கார் பாட்டாக வெடித்து சிதறியது. காரின் பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் காற்றில் சிதற பாம் சவுண்ட் வானையே துளைத்தது. விக்ரம் தூக்கி வீசப்பட்டு சிறிது தூரம் தள்ளி சென்று விழுந்தார். தன்னுடைய கார் வெடித்து சிதறியதை பார்த்து அவன் நடுங்கிவிட்டான். காதில் கோயிங் என்ற சத்தம் மட்டும்
நிற்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. தொண்டை வறண்டு கைகளும் கால்களும் நடுங்க. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.